ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா முகம் ப்ரெஸ்ஸாக இருக்கா? ப்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கயிறு கட்டியிருக்கிறேன். எதுக்கு கயிறு தானே கேட்குறீங்க? குடிக்காமல் இருக்கிறக்காக. நம்ம பாட்டு காட்டு பய மாதிரி சுற்றிட்டு இருந்தோம். முடிய வெட்ட வச்சாங்க, இப்போ குடிக்காமல் இருக்கு கைத்தை கட்ட வச்சிட்டாங்க. கைத்தை கட்டியாச்சு. இனிமே என்ன சொல்றது ஒன்றும் தெரியல. ரொம்ப மனசு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கஷ்டமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை யாரும் குடிச்சு இன்னைக்கு நல்லா ஜாலியா இருக்கீங்களா தெரியல. ஆனா எங்க வீட்டுல நீங்க சிக்கன் மட்டன் கூட எடுத்து சமைக்கல. நம்மளே குடிக்கலையே, அப்புறம் சிக்கன் மட்டன் சமைச்சுக்கிட்டு அதனால எதுவுமே செய்யல. சரியா? ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கட்டிங் போடுறோம், அப்புறம் ஒரு கட்டிங் போடுறோம், அப்புறம் ஒரு கட்டிங் போடுறோம், அப்புறம் அப்படியே எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது. எவ்வளவு செலவாகும் தெரிய மாட்டேங்குது, எவ்வளவு குடிக்கிறோம் தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒயின் ஷாப் இருக்கிற யாரெல்லாம் வாங்கி கொடுத்தோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. வா மாமா மச்சான்றாங்க, கடைசியில் பாக்கெட்ல பரிசுலாம் காலி ஆகி போயிருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் கயிறு கட்டிருக்கீங்க, கயிறு கட்டி அவுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு நம்ம கயிறு கட்டிருந்தோம். ஸோ 9 மாசம் குடிக்காம இருந்தோம். நம்ம 9 மாசம் 8 மாசம் குடிக்காம இருந்தோம். குடிக்கிறோம் நான் கண்டாவே நம்ம தள்ளி போயிடும். அந்த மாதிரி இருந்தால் அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பர்சனல் பிரச்சனைனால கை தாவுத்தியான ஒரு சூழ்நிலை. வீம்புக்கு நம்மளோட தான் வீம்புக்கு கை தவுத்தோம். கை தவுத்து இன்ன வரைக்கும் குடிச்சிட்டோம். இப்போ நேற்று நம்ம கருப்பசாமி கோயிலில் போய் கயிறு கட்டியிருக்கிறோம். சரிங்களா? கை தாவுத்துட்டு குடிச்சின்னா உனக்கு ஏதாச்சும் ஆபத்து வரட்டாலும் பெருசா பூசாரி சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மள மாதிரி குடியார பாய்ஸுங்க. சரிங்களா? இப்போ நம்ம திருந்திட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல எப்படின்னு தெரியல. ஸோ என்ன மாதிரி குடிக்காம இருக்கணும்னு நிறைய பேர்த்த கண்டிப்பா நான் அந்த வீடியோவில் கண்டிப்பா நான் சொல்றேன். குடும்பத்தை பாருங்க, குடிக்காம இருங்க, 10 ரூபா சேர்த்து வைங்க. சரிங்களா? இந்த மாதிரி அனுபவப்பட்டிருந்தா கமெண்ட்ல நீங்களும் சொல்றீங்க. சரிங்களா? தேங்க்யூ மக்களே.